ஆறுபடை வீடுல திருப்பரங்குன்றம் முதல் படை வீடானது இன்றைக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் தினசரியும் வழிபாடு நடத்தி கொண்டிருக்கின்றது. அந்த புனித தனிமையை கெடுக்க வேண்டும் என்பதற்காக இன்றைய ஆட்சியாளனுடைய திமுக கட்சியில கூட்டணி கட்சியான முஸ்லீம் லீக் அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள், ராமநாதபுரம் எம்பி அப்துல் சமத் அவர்கள், நவாஸ் கனி என்கின்றவரும் எம்பியும் எம்எல்ஏவும் 2 பேரும் சேர்ந்து அந்த மலை மீது போய் எப்படி இந்துக்கள்லாம் புனிதமாக நினைத்து விரதம் இருந்து பாத யாத்திரை போய் காவடி எடுத்து மாலை போட்டு வழிபடக்கூடிய அந்த மலை மீது இவர்கள் போய் பிரியாணி சாப்பிட்ருக்காங்க. அதுக்கு முன்னாடி அந்த முஸ்லீம் எஸ்டிபிஐ கட்சியெல்லாம் சேர்ந்து மேலே ஆடு வெட்டுவோம் அப்படி ஒரு அறிவு கொடுத்து அதுக்கான ஒரு போராட்டத்தை அறிவித்திருந்தார்கள். ஹிந்துமனுடைய போராட்டத்தின் எதிரொலியாக அது தடுத்து நிறுத்தப்பட்டது. அதுக்கு பின்னாடி அரசாங்க உதவி இருக்கிறது என்று அவர்கள் மலை மீது போய் பிரியாணி சாப்பிட்ருக்காங்க. காவல்துறையும் இந்த அரசாங்கமும் அங்கே இருக்கக்கூடிய ஹிந்து அறநிலையத்திலும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. இதை கண்டித்து வருகின்ற 4ஆம் தேதி ஹிந்து சார்பிலேயும் முருக பக்தர்களுடைய சார்பிலேயும் அங்கே வணங்கக்கூடிய பல்வேறு சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்கள், அதை சேர்ந்த வழிபாடக்கூடிய மக்கள் அனைவரையும் இணைத்து அங்கே ஒரு மிகப்பெரிய போராட்டமானது 4ஆம் தேதி மாலை 3 மணி அளவிலே அந்த போராட்டம் நடைபெறும். இதன் மூலியமாக அந்த முருகன் மலையை காப்பாற்ற வேண்டும், திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த புனிதத்தை காப்பாற்ற வேண்டும். அரசாங்கத்தினுடைய போராட்டத்தின் மூலியமாக இந்த அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுத்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது காரணம் ஒரு பெரிய போராட்டம். அனைத்து மக்களும் இது வர வேண்டும். இதே ஒரு பெரிய அழைப்புதலாக எடுத்துக்கொண்டு எந்த விதமான கட்சி வேறுபாடு இல்லாமல் ஹிந்து திருப்பரங்குன்ற கோயிலை காப்பாற்ற வேண்டும், முருகன் மலையை காப்பாற்ற வேண்டும் என்று ஹிந்து முன்னணி அழைப்பு விடுகின்றது. அனைவரும் கலந்துக்க வேண்டும் என்று ஹிந்து முன்னணி கோரிக்கை வைக்கின்றது.